அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, தமிழ்நாடு வெட்டர்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ், அதாவது டனுவாஸ் வெட்டர்னரி கோர்ஸுக்கு 4வது ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான விளக்கத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் பாருங்களேன், சொல்லியிருக்கு, 4th round of counseling for children of ex-servicemen, 7.5% reservation கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் அண்ட் அகாடமிக். மொத்தம் 3 ஸ்ட்ரீமுக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்-சர்வீஸ்மேனு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலோட அண்டு அகாடமிக்கு. சரி, இதில் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10ஆம் தேதி 10/9/2025 எங்கே போகணும்? ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டனுவாஸ் மெயின் கேம்பஸுக்கு போகணும். ஓகேங்களா? இது வந்து இன்பர்சன் கவுன்சிலிங். அடுத்ததாக சென்னையில் இருக்குது. சரி, எப்படி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இது தான் கீழே கொடுத்துருப்பாருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு ஆர் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அங்கே கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இந்த தேதி டைமுக்கு போகணும். சரி, யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட் அது ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிடெக்கு, அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபில்லிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டு 5ஆம் தேதி காலையில் 10 மணி சொல்லியிருக்கு. சரி, யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பிபிஎஸ்சிக்கு தனியாக, பிடெக் தனியாக இருக்குது. பிபிஎஸ்சியில் அகாடமிக் ஸ்ட்ரீம் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இது லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை இதில் நீங்கள் பார்க்கலாம் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸு, அதாவது உங்களுக்கு 3ஆம் தேதி இவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த கவுன்சிலிங்காக கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் 11 பேருக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸு 11 பேருக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. 11 பேரும் அந்த டனுவாஸ் ஆஃபீஸுக்கு இந்த சொன்ன தேதிக்கு போகணும். அதாவது 5ஆம் தேதிக்குள்ளார போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 11 பேரில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடைசி இது வரைக்கும் போயிருக்கின்றது பாருங்கள். 11 பேருக்கு லிஸ்ட்டு இதில் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து இது பிபிஎஸ்சி. நெக்ஸ்ட்டு பிடெக்கில் பார்த்தோம்னா 4th round கவுன்சிலிங் ஷெட்யூலு, கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன். ஸ்லைடிங் இது இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட்டு. இந்த விஷயம் இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரி, 4th round பிடெக் கோர்ஸுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் டேட்டு டைமு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் யார் எப்போ கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு தான் நீங்கள் போகணும். ஸோ அது கொஞ்சம் பழைய டேட்டா எனக்கு ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட்டு புதுசாக 1 செகண்ட் டவுன்லோடு எகைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புது டேட்டா ஓப்பன் ஆகும். பழைய வருஷத்தில் இருக்கிறது. ஸோ புது டேட்டா படி எப்போ சொல்லியிருக்கு? இன்டர்னல் கவுன்சிலிங்க்கு 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி. ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஜாயின்ட் இன் பிடெக், ஏற்கனவே ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆஃப்லைன் மோடில் 4th round யாருக்கு? 3/9 கேட்டகரி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இது முழு விளக்கம் இதில் சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் 19ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எங்கே போகணும், எப்படி அட்டன் பண்ணணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.